பாஜக அதிமுக கூட்டணிக்கு 110 120 கன்ஃபார்ம். எடப்பாடி சர்வே திடீர் விருந்துக்கு பின் திடுக்காரணம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கும் முடிவை எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக எடுத்ததாக அவர் மீதும், பாஜகவுடன் கூட்டணி முடிவு தவறானது என்றும் அதிமுக எம்எல்ஏக்களும் மாசேக்களும் அதிருப்தியில் இருந்தனர். இதனையறிந்த எடப்பாடி எம்எல்ஏக்களின் அதிருப்தியை போக்கும் விதத்திலும் பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்தோம் என்பதை விளக்குவதற்காகவும் எம்எல்ஏக்களுக்கு நேற்று விருந்து வைத்தார். இதில் செங்கோட்டையன், பவானிசாகர் எம்எல்ஏ பண்ணாரி, சூலூர் எம்எல்ஏ கந்தசாமி, திண்டிவனம் எம்எல்ஏ அர்ஜுனன் ஆகிய 4 பேரும் கலந்து கொள்ளவில்லை. விருந்தை செங்கோட்டையன் மட்டுமே புறக்கணித்துள்ளார். மற்ற மூவரும் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலையை எடப்பாடியிடம் விவரித்து விட்டார்களாம். விருந்தில் நிகழ்வில் பேசிய எடப்பாடி, உங்களிடம் கலந்தாலோசிக்காமல் பாஜக கூட்டணி முடிவு செய்துவிட்டேன் என்பதில் உங்களுக்கு கோபமா, அல்லது பாஜக கூட்டணியே தேவையில்லை என்பதால் அதிருப்தியா என்று எனக்கு புரியவில்லை. எதுவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான். கூட்டணி தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கும் அதிகாரத்தை எனக்கு கொடுத்தீர்கள். அந்த அதிகாரத்தை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் நானும் சீனியர்களும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். நம்மை பொறுத்தவரை 2026 தேர்தல் வாழ்வா சாவா போராட்டம். திமுகவை வீழ்த்தவே ஆக வேண்டும் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை கூட்டணியின் பலத்தில் நிற்கிறது. ஒரு கட்சி திமிரினால் கூட ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிடும். திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவுத்தான் இருக்கிறது என்பது மக்களும் நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு கூட்டணி தேவைப்படுகிறது. இந்த சூழலில்தான் வெவ்வேறு ஏஜென்சிகள் என 2 தனியார் நிறுவனங்கள் மூலம் 2 சர்வேக்கள் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம். தனித்தனியாக என்றாலும் ஒரே சமயத்தில் எடுக்கப்பட்ட சர்வே அது. தனியாக போட்டியிட்டால் ரிசல்ட் எப்படி இருக்கும், பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் சர்வேயின் நோக்கம். அதன்படி பார்த்தால் தனித்து அதிமுக போட்டியிட்டால் 80 முதல் 90 சீட் வரை கிடைக்கிறது. அதுவே பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் 110 முதல் 120 வரை கிடைக்கிறது. நாம் சில வியூகங்களையும் நேர்மையான உழைப்பையும் போட்டால் நம் கூட்டணி திமுகவை 70 சீட்டுகளில் முடக்கிவிட முடியும். இதேபோல மத்திய அரசின் உளவுத்துறையும் இதேபோல சர்வே எடுத்துள்ளது. அதிலும் ஏறத்தாழ இதேபோல ரிசல்ட்டே வந்திருக்கிறது. குருமூர்த்தி வீட்டில் அமித்ஷாவை நான் சந்தித்த பொழுது அந்த சர்வே என்னிடம் காட்டப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுதுதான் கூட்டணி ஓகே என்று சொன்னேன். எடுத்தேன் கவிழ்த்தேன் என முடிக்கவில்லை. அதேபோல தன்னிச்சையாக முடிவெடுக்கவில்லை. கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் ஒப்புதலை பெற்றுதான் முடிவெடுத்தேன் என்று விளக்கமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி. அப்போது சில எம்எல்ஏக்கள் கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் ஒப்புக்கொண்டதாகவும் அதை இப்பொழுதே சொன்னால் கட்சியில் குழப்பம் வரும், இதனால் அதை ரகசியமாக வச்சிருக்கீங்க என்று சொல்லப்படுவதாக சிலர் சொல்ல நிச்சயம் நம்புங்கள். அப்படி எந்த உடன்பாடும் கிடையாது. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். பாஜகவுடன் ஏற்படுத்தி கொண்டிருப்பது வெறும் தேர்தல் கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இதற்கிடையே அசைவ சைவ விருந்து நடந்தபொழுது கோவை மாவட்ட எம்எல்ஏக்கள் 2 பேர் எடப்பாடியும் தனிப்பட்ட முறையில் விஜய் கட்சியை நம்முடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கலாமே என்று கேட்டுள்ளனர். அதற்கு நடிகர் விஜய் அப்போதே ஒத்துக்கொண்டிருந்தால் பாஜக கான்செப்டே நம்மிடம் இருந்திருக்காது. பாஜக பக்கம் நாம் போக மாட்டோம்னு நினைத்து ஓவராக நம்மிடம் டிமாண்ட் வைத்தார். அதை நான் மறுத்துவிட்டு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு விஜய்க்கு கொடுத்தோம். அதற்கு அவரிடமிருந்து பதிலே இல்லை. பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு இப்பொழுது மீண்டும் பேச துடிக்கின்றனர் என எடப்பாடி சொல்லியிருக்கிறார்.